பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் சென்னையில் FICCI ஒருங்கிணைத்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் FICCI மகளிர் பிரிவான FICCI FLO சென்னையின் தலைவர் டாக்டர் CA திவ்யா அபிஷேக் ஒருங்கிணைத்த விவாத நிகழ்ச்சியில் தன்னுடைய பல்வேறு அனுபவங்களை பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் பகிர்ந்து கொண்டார். தேசிய விருதுகள், பிலிம்பேர் விருதுகள் என பல்வேறு விருதுகளை பெற்ற ஸ்ரேயா கோஷல் பல்வேறு மொழிகளில் தனது இனிமையான குரல் மூலம் முத்திரை பதித்து இசையுலகில் தன்னிகரற்ற பாடகியாக உள்ளார். அவர் திவ்யா அபிஷேக்குடன் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சி நெக்ஸ்பீரியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிந்தனையை தூண்டும் இந்த விவாத நிகழ்ச்சியின் போது ஸ்ரேயா கோஷல் இந்திய இசைத்துறையில் தனது பயணத்தை பற்றியும் தனது அனுபவங்கள், சவால்கள் மற்றும் வெற்றிகளை பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இசையின் மீதான தனது ஆர்வம், தொழில்துறையின் பரிணாமம் மற்றும் கலைக்கு உண்மையாக இருப்பதன் முக்கியத்துவம் பற்றியும் ஸ்ரேயா கோஷல் எடுத்துரைத்தார். ஸ்ரேயா கோஷலின் ஆல் ஹார்ட்ஸ் டூர் வரும் மார்ச் 1ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. இது குறித்து ஸ்ரேயா கோஷல் தெரிவிக்கையில், சென்னை எப்போதுமே தனக்கு ஒரு சிறப்பு இடமாக இருந்து வருகிறது என்றும் தனது ஆல் ஹார்ட்ஸ் சுற்றுப்பயணத்தை சென்னையில் நடத்துவதில் தான் முற்றிலும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். தமிழ் மக்களின் அரவணைப்பு, ஆற்றல் மற்றும் அன்பு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மறக்க முடியாததாக ஆக்குகிறது என்று கூறிய ஸ்ரேயா கோஷல் தனது இசையை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளும் களத்திற்காக ஆவலுடன் இருப்பதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 475க்கும் மேற்பட்ட FICCI FLO உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இது இசை மற்றும் கொண்டாட்டத்தின் பிரம்மாண்டமான காட்சியாக அமைந்தது. சென்னையில் ஆல் ஹார்ட்ஸ் சுற்றுப்பயணத்திற்கான டிக்கெட்டுகள் பிரத்யேகமாக Zomato மூலம் விற்கப்படுகின்றன. எல்லாருக்கும் வணக்கம். நான் திவ்யா அபிஷேக், சேர்பர்சன் ஆஃப் விக்கிஃப்ளோ சென்னை. இன்னைக்கு ஒரு 500 விமன் ஆண்டர்பிரனர்ஸோட ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்தது ஸ்ரேயா கோஷல்ஜியோட. நிறைய அவங்க லைஃப் பத்தி, அவங்க லேர்னிங்ஸ், விமன் எம்பவர்மெண்ட்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ரொம்ப இன்சைட்ஃபுல்லா ஒரு டிஸ்கஷன் ஷேர் பண்ணாங்க. வெரி ஆனர்ட். விக்கிஃப்ளோ ஆர்கனைசேஷன்ல 1200 விமன் மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே டாப் மேனேஜ்மெண்ட், டைரக்டர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஒரு கிராஸ் ரூட் லெவல் விமனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எப்படி அப்ஸ்கில் பண்ணுறது, டிஜிட்டலா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் அப்ஸ்கில்லிங்கா இருக்கட்டும், கவர்மெண்டோட ஒரு MSME கைட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 22 இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன் பேஸ்ட் கிரஷஸ் நம்ம செட்டப் பண்றோம். ஸோ இது மாதிரி பல்வேறான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விமன் சென்ட்ரிக்ல பண்றோம். அது தலைமையில ஸ்ரேயாஜி இருக்காங்க. அதனால ஒரு வெரி நைஸ் ஈவெண்ட் வி ஹேட் டுடே. அது மட்டும் இல்லாம அவங்க திருப்பி மார்ச் 1 அன்னைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கான்சர்ட் பண்றாங்க. ஸோ அதை பத்தி ஐ request her to share a few words. Thank you. Yes. Vanakkam, namaskar, namaskaram, or good evening. Firstly, I'm very, very honored that Vikkiflow decided to bring me here and make me a part of such a wonderful room full of great women and entrepreneurs. I felt a little nervous. She will tell in Tamil also. But I felt very honored that I could be in a room full of such great minds who are also women and they are doing such great work. And I'm so happy that I'm here, and I had a great evening of chatting with all of them. We sang a little bit and we're excited, and I can see the energy of Chennai getting geared up for 1st of March for the All Hearts concert that I'm having here. And I'm very excited. There's so much preparation going on behind this, so much excitement from music lovers, and I think I've never done a concert in Chennai of that level, of that scale. So we are really geared up, and we are going to give the best experience for our Chennai audiences, and all their song requests which are coming through social media with all the messages we are writing down. We are going to incorporate all of them and make the best night for all of us. So please come on the 1st of March at YMCA ground, Nandanam, and have a great time. So Chennai, see you on 1st of March. ஸோ இது ஆக்சுவலா ஒரு பயங்கர பெரிய கான்சர்ட். நிறைய சர்ப்ரைசஸ் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட்லேயே நிறைய பேர் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் வாங்கிட்டாங்க. பிகாஸ் ரொம்ப நாமினலி ப்ரைஸ்
The idea is to reach as many people in Chennai as possible. So Fiki Flow is very supportive of it, and I'm sure every woman here echoes my voice that they will be there for the concert. So tickets are running out very fast. I request all of you to immediately book your tickets. I'm sure they'll be able to guide you on how to go about it. Yeah. language the most lovable language. Such may. This is the truth. Tamil is a very beautiful language. For the last 23 years, I've been singing in Tamil. I've had the opportunity to sing one of the greatest songs by the greatest composers, Raja sir, Rahman sir, Imanji, Yuvan Shankar Raja, and this list is endless. And I've found as Tamil as one of the purest and sweetest language, which adds so much of depth and flavor. So I feel very blessed that I had the opportunity to sing in. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.